வணக்கம். என்னுடைய சொந்த ஊர், நான் உங்க ராம்ஜி பேசுறேன். என்னுடைய சொந்த ஊர், அந்த ஊர்ல இருக்கிற ஒரு 200 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன கோவில் இன்னைக்கு அது வளர்ந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட ஷேர் பண்ணிக்கிற இந்த விஷயத்த நீங்களும் உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு இதை செய்வீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு வசதியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தொடர்ந்து நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் பதிவாகும். சரி, 200 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அரச மரத்தடியில தனியா உட்கார்ந்து இருந்த ஒரு பிள்ளையார். அந்த பிள்ளையார் இன்னைக்கு கடந்த 25-40 வருடங்களுக்குள்ளார அட்டகாசமா செழித்து ஒரு கோவிலாகவே அட்டகாசமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கிட்டத்தட்ட என்னுடைய அரைநிஜார் பருவத்திலிருந்து, நான் 3வது 2வது 4வது அது மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்த காலத்திலிருந்து அந்த அரச மரத்தடி பிள்ளையார் எனக்கு பரிச்சயம். நான் அவரை தரிசனம் பண்ணியிருக்கேன். நம்ம திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தஞ்சாவூர் போற பாதையில பாத்தீங்கன்னாக்கா, திருச்சிக்கு அப்புறம் பொன்மலை, பொன்மலைக்கு அப்புறம் மஞ்சத்திடல். இந்த பொன்மலை ஸ்டேஷன்ல இருந்து மஞ்சத்திடல் போற வழியில அந்த தண்டவாளத்துக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட மஞ்சத்திடல் ஸ்டேஷனுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த கோவில் இருக்கு. அந்த ரயில்வே குடியிருப்புக்கு நார்த் டி அப்படின்னு பேரு. கடந்த 10 வருடங்கள்ல அந்த கழுத தேர்ச்சி கட்டெரும்பான கதையா அப்படின்ற மாதிரி இந்த காலனிகள், ரயில்வே குடியிருப்புகள் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக முக்கியமான ரயில்வே ஒர்க் ஷாப்புகள்னு பார்த்தாக்க சென்னை பெரம்பூர்ல இருக்கிற ICF, இந்தியன் கோச் ஃபேக்டரி இருக்கு இல்லையா, அது. அதே போல இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி பொன்மலையில் இருக்கிற ரயில்வே ஒர்க் ஷாப். அந்த ரயில்வே ஒர்க் ஷாப்ங்கிறது பிரம்மாண்டமான ஏக்கர்ல இருக்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனுடைய இது ஒர்க் தொழிற்சாலை, தொழிற்கூடம். அதை சுற்றி இருக்கிற நார்த் டின்னு ஒரு ரயில்வே குவார்டர்ஸு, A டைப்பு, B டைப்பு, C டைப்பு, சவுத் டி, F டைப்பு, H டைப்பு, G டைப்புன்னு அந்த ஒர்க் ஷாப்பை சுற்றி அப்படியே ரயில்வே குவார்டர்ஸ். ஆனால் கடந்த 10 வருடங்களில், ஞாபகம் வச்சுக்கோங்க, கடந்த 10 வருடங்களில் ரயில்வே குடியிருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டுக்கிட்டே வருது. அந்த அழிக்கப்பட்டுக்கிட்டு வர அந்த இடங்கள், காலனிகள், வீடுகள் எல்லாமே இன்னும் 1 வருடத்திலேயோ 2 வருடத்திலேயோ வேற ஒரு தனியார் கைக்கு போக போகுது. அந்த தனியார் யாருங்கிறத நீங்க விசாரிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும். இதுல நான் யாருன்னு சொல்லிடுவேன், எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. இது ஏன் 10 வருஷத்துல இப்படி ஆயிருக்கு, இந்த தனியா அந்த காலனி எல்லாம் யாருக்கு போகுதுங்கிறத என்னால சொல்ல முடியும். யாருக்கும் நான் பயப்படுறவன் கிடையாது. ஆனால் அதே சமயத்துல இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோங்கிறதுனால அதுக்குள்ளார தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம பேசிக்க வேணாங்கிறதுக்காக நான் விடுறேன். ஏன்னா அதையும் தாண்டி எனக்கு இந்த ஒரு ஆதங்கம் வருது. ஏன்னா நான் ஆஸ்பத்திரியில பிறந்தவன் கிடையாது. அந்த திருச்சியில பொன்மலையில நார்த் டி அப்படிங்கிற குடியிருப்புல 57/9 அப்படிங்கிற வீட்டுல தான் நான் பிறந்தேன். ஆஸ்பத்திரிக்கு பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்னு போய் ஆஸ்பத்திரியில் எங்கள் அம்மாவை சேர்த்து அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் எங்கள் அப்பா நடந்து அது மாதிரி சினிமாவில் காமிக்கிற மாதிரிலாம் இல்லை. வீட்டிலேயே தான் பிரசவம் நடந்தது. வீட்டிலேயே தான் நான் பிறந்தேன். அந்த வீட்டிலேயே தான் நான் +1 படிக்கிற வரைக்கும் நான் வாழ்ந்தேன். அந்த ஊர், அந்த எங்களுடைய தெருவு வீட்டிலேருந்து ஒரு 1000-1500 அடி ஸ்டெப்ஸில் இருக்கிற தூரத்தில் இருக்கிறவர் தான் அந்த அரச மரத்து பிள்ளையார். அந்த அரச மரத்து பிள்ளையார் செல்வ விநாயகர், செல்வம் தரக்கூடிய விநாயகர், ஐஸ்வர்யம் தரக்கூடிய விநாயகர். அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கோவிலுக்கு 3 சுத்து அரச மரத்தோட சுற்றி வணங்கிட்டு செல்றத வழக்கமாகவே வச்சிருந்தாங்க. எங்க அப்பா அப்படி எனக்கு சொல்லி கொடுத்து நானும் அப்படி நான் அந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி நேராக இப்படி போகாம எங்க பிள்ளையாரை போய் வணங்கிட்டு ஸ்கூலுக்கு போறது வழக்கம். அந்த பிள்ளையார் கோவில் இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு கோவிலா இருக்கு. அந்த கோவில்ல சீதலா தேவி அப்படிங்கிற திருநாமம் கொண்ட அம்மன் அழகு ததும்ப காட்சி தருகிறாள். சீதலா தேவிக்கு தமிழகத்துல கோவில்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. சீதலா தேவி அப்படிங்கிறவ ஆயுள் தரக்கூடியவள், ஆரோக்கியம் தரக்கூடியவள், மன கிளேசங்களை, மனோபயங்களை போக்கக்கூடியவள், மனதில் வல்லமையை தரக்கூடியவள். இன்னும் சொல்ல போனா
பிராணன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பிராணம், அந்த பிராணாயாமம்னு சொல்றோம்ல, மூச்சு பயிற்சியை, அந்த ஆஸ்துமா முதலான மூச்சு சீராவதற்கு உண்டான விஷயங்களை எல்லாம் செய்து ஆஸ்துமா நோயிலிருந்தெல்லாம் நம்மை விடுவித்து காக்கக்கூடியவள் சீதளாதேவி. அந்த சீதளாதேவி அங்க குடியிருக்கிறார். அதே போல பகவான் ஷீரடி சாய்பாபாவுக்கு அங்க கோயில் இருக்கு. அந்த பகுதியைச் சேர்ந்த எண்ணற்ற ஐயப்ப பக்தர்கள் அந்த கோவில்ல வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்க இருமுடி கட்டி கொண்டு ஐயப்பன் கோவிலுக்கு கிளம்பி செல்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க. அந்த சீதளாதேவி கோவில்ல சதுர்முக வாராகி குடிகொண்டிருக்கிறாள். சதுர் அப்படின்னா 4, சதுர்வேதம் அப்படின்றோம் இல்லையா, 4 முகங்கள் கொண்ட வாராகியை அங்க நாம தரிசனம் பண்ணலாம். எனக்கு தெரிந்து தமிழகத்துல வாராகிக்கு கோயில்ங்கிறதே குறைவு. அதுலேயும் சதுர்முகங்கள் கொண்ட 4 முகங்கள் கொண்ட வாராகி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த சதுர்முகம் கொண்ட வாராகியை தரிசனம் பண்ணினால் நமக்கு பூமி முதலான சிக்கல்கள் நீங்கும். மண், மனை, வீடு, வாசல், பங்களா, இது மாதிரியான யோகங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். அதுல இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். வாராகியை நாம செவ்வரளி மாலை சார்த்தி வேண்டிக் கொண்டு அவளுக்கு பூமிக்கு கீழே இருக்கிற கிழங்கு வகைகளை கொண்டு படையல் செய்தால் நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். அதே போல சதுர்முக பைரவரும் அங்க காட்சி தருகிறார். பைரவரை அஷ்டமியில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தேய்பிரை அஷ்டமியில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த தேய்பிரை அஷ்டமியில திருச்சி, பொன்மலை பகுதி மட்டும் இல்லாம திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற விராலிமலை மாதிரியான, மணப்பாறை மாதிரியான ஊர்கள்ல இருந்தும் தேய்பிரை அஷ்டமி நாள்ல பைரவரை தரிசிப்பதற்கு இங்க வராங்க. ஏன்னா 4 முகங்கள் கொண்ட பைரவர், கலியுகத்துக்கு கால பைரவர் அப்படின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட பைரவரை நாம அங்க தரிசனம் செய்யலாம். இப்படி சீதளாதேவி குடிகொண்டிருக்கிற, சதுர்முக வாராகி குடிகொண்டிருக்கிற கோவில் தான் திருச்சி பொன்மலை நார்த்தினியில் இருக்கிற அந்த கோவில். அந்த கோவில்ல வரக்கூடிய மே மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு அங்க பிரமாதமான முறையில ஒரு சண்டி ஹோமம் நடக்குது. 13 தேவதைகளை கொண்ட துஷ்ட சக்திகளை எல்லாம் நீக்கக்கூடியவளை நாம் அழைத்து ஆராதனை செய்து ஆவாகனம் செய்து அந்த இதுக்குள்ளார ஆகுருதி பண்ணி நாம வழிபட்டால் மகா புண்ணியம். துஷ்ட சக்திகள், பில்லி, சூனியம் முதலான ஏவல்கள் நம்மை அண்டவே அண்டாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சண்டி ஹோமம் பண்றது. இந்த சண்டி ஹோமம் நீங்கள் கலந்து கொண்டு அதை கண்ணார தரிசித்தால், அந்த யாக புகையை நாம் சுவாசித்தால் நம்ம உள்ளுக்குள்ளார புத்திக்குள்ளார இருக்கிற துர்சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கோவில் சம்பந்தப்பட்டவங்களுடைய நம்பரை இங்க கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு போன் செய்து கோவிலுக்கு வருகிற வழியை கேட்டுக்கொண்டு அந்த யாகத்துக்கு தேவையான பொருட்களையோ, அன்னைக்கு அன்னதானம் செய்வதற்கு உண்டான பொருட்களையோ, அல்லது வேறு ஏதேனும் பண உதவியாகவோ திருப்பணிக்கு அந்த கோவில் அன்றைய பூஜைக்கு நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலம் கண்டிப்பா உண்டு. உங்களுடைய சந்ததியும் சௌக்கியமா, சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா, அமைதியா, ஆனந்தமா இருப்பாங்க. நார்த்துடி சீதளாதேவி குடிகொண்டு இருக்கிற அந்த பிள்ளையார் கோவிலுக்கு இன்னைக்கும் அந்த அரச மரம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவிலை கண்ணார தரிசனம் பண்ணுங்க. இந்த ஜென்மத்து பாவமெல்லாம் நீங்கிவிடும் என்பது சத்தியம். வணக்கம்.